Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கரூர்ல கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டப்போ 41 அப்பாவி உயிர்கள் உயிரிழக்கப்பட்டிருக்கு. நீங்க கரூருக்கு சம்பவ இடத்துல இப்ப இருக்கீங்க. கரூர் எப்படி இருக்கு, என்ன பிரச்சனைகள்னு மக்கள் சொல்றாங்க சார்? கரூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இதுல இருந்து மீளாம இருக்காங்க. இன்னும் அந்த இதுல இருந்து மீளல யாருமே. அந்த ஒரு ஃபேமிலிய நான் போய் மீட் பண்ணும் போதும் அவங்களுடைய ஒரே இது என்னன்னா, இது நடக்கும்னு தெரியாது சார், இது நடக்கும்னு தெரியாது, எதிர்பாராத விதமா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பட் அப்படி சொல்றவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, இது அவருக்கே தெரியாது சார், விஜய் சாருக்கே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சது சார் அப்படின்றாங்க. இதான் உண்மை. ஓகே. இரண்டு தரப்புமே மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது சார். காவல்துறை தரப்புலயும் சொல்றாங்க, இல்ல கட்சி தரப்புல சரியா பாத்துருக்கணும்னு சொல்றாங்க. அங்க மக்கள் மனநிலையில நீங்க சம்பவ இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த இடம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா ஒரே இடத்துல இவ்வளவு பேர் இறந்த இடத்த நான் பாக்குறேன். அந்த இடம் ஃபுல்லாவே செருப்பும் இருப்பும் வாட்டர் பாட்டிலும், மெயினா ஃபீடிங் பாட்டில் அதிகமா இருக்கு. ஃபீடிங் பாட்டில் அதிகமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சார் விஜய் சார தெரியுமா, இல்ல வந்துட்டு இப்படி ஒரு கூட்டம் வரும்னு தெரியுமா, எதுவுமே தெரியாது. பாவம் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு. நான் போனதுக்கு மெயின் ரீசனே அதான். அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பதறுது. அவ்வளவு செருப்பு, அவ்வளவு இது கந்தலா கிடக்கு எல்லாமே. அந்த ஆஸ்பிரா ஷீட் உடஞ்சு கிடக்கு, அந்த கூரை பிஞ்சு கிடக்கு, அந்த மரம் எல்லாம் அப்படியே தொங்குது அப்படியே மரம்லாம். அந்த இடத்த எப்படி வந்துட்டு கொடுத்தாங்க, அந்த இடத்த கொடுத்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த இடத்த எப்படி இவங்க ஓகே பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால நான் சொன்னேன், எதுவுமே ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டா இருக்கணும். அது எங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க சாரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நேற்று நான் சொன்னதான், சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட இருக்கணும்னு நம்புறாரு. அவங்க எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க, நம்ம போனோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சார் வராது. ஆனா அவங்க ஆய்வு பண்றாங்கல்ல, துஷ்யானந்த் அண்ணனோ இல்ல ஆதவர்ஜனா சாரோ இல்ல சிடி நிர்மல்குமார் அண்ணனோ ஆய்வு பண்ண ப்ராப்பரா சொல்லணும்ல. நீங்க பாட்டுக்கு கூட்டாம்போக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போட்டீங்கன்னா, இப்ப இந்த 41 உயிர் போனதுக்கு என்ன எப்படி பண்ணுவீங்க நீங்க? ரீசன் சொல்லலாம், இது இப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு. அதுல வந்துட்டு ஒரு பக்கம் 50% அந்த பக்கம் தப்பு இருந்தாலும் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா, தப்பு இருந்தாலும் இந்த பக்கம் நீங்க ப்ராப்பரா பாக்குற அது சொல்லுங்க. விஜய் சார் வந்துட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள வராரு அப்படிங்கும் போது நீங்க முன்கூட்டியே வந்து அதுக்கான ஆர்கனைஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க உங்களுக்கு அதான் வராருமா, கொஞ்சம் பாத்துமா, எல்லாம் சேஃப்டியா இருங்கம்மா, கொஞ்சம் ஒதுங்கணும், இதை நீங்க ஏன் சொல்ல முடியல? நீங்க விஜய் சாரோடையே தான் டிராவல் பண்ணீங்களோ, ஏன் அதுக்கு முன்னாடி வந்து உங்களால பார்க்க முடியாதோ? உங்களுக்கு பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த பதவி பண்றதுக்கான திறன் இல்லையே. இத்தனையும் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் நீங்க எல்லாம். ஏன் நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு தலைவனை கைட் பண்ண முடியல? அவர் உங்களை நம்புறாரு, பப்ளிக்கா அவரை நம்புது. இப்ப யாருக்காக இத்தனை பேர் வந்து நின்னாங்க? விஜய் சார்ன்ற ஒரே ஒரு மகன் தான், அவருக்காக தான் நிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் எவ்வளவு மன உளத்துல இருக்காரு, கடந்த ஒரு 2-3 நாளா சார் வந்து எவ்வளவு மன உளத்துல இருக்காருன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியல அவருக்கு. பாவம், ஒரு மாரல் சப்போர்ட் கூட யாரும் இல்லையே. நீங்க இதை விட கேவலம் என்ன இருக்கு? ஒரு தலைவனுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு கூட உங்களால சொல்ல முடியல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் சம்பவ இடத்துக்கு போயிருக்கணும், அதுக்கு முன்னாடியே பாத்துருக்கணும், கூட்டத்தை கட்டுப்படுத்தி பயணம் பண்ணிருக்க கூடாதுன்னு அன்னைக்கே போயிருந்தேன் சிஸ்டர். ஒருவேளை பாலாஜி அங்க இருந்திருந்தால் நான் சப்பக்கோட்டல சிஸ்டர் சத்தியமாக போய் நின்றுணும் திட்டுட்டேங்க. என்னங்க இப்படி ஆகி போச்சு உங்களாலதாங்க என் மூஞ்சில வந்து ஜிஹெச் வாசல்ல மக்கள் காரி கூட துப்பிட்டோம், நான் வாங்கிக்குவேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து போயிருக்கோம், இதாயிருக்கு அதாயிருக்குன்னு கேட்கலாம். ஏன் மக்கள் வந்துட்டு ஓட்டு போட மட்டும் அவங்களுடைய இது வேணும், மற்றபடி அவங்க திட்டக்கூடாது, யாரும் விமர்சனம் பண்ண கூடாது. உங்களா இது என்ன நியாயம் என்ன சொல்லுங்க? அவங்களுடைய விரல் வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு உங்களுக்கு பெரிய பொக்கிஷமா தெரியுது. அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு வந்த பிறகு நான் எல்லாரையுமே சொல்றேன், தாவாக்கா மட்டும் சொல்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது அவங்களை தள்ளி விடுறீங்களே, இது எந்த வித நியாயம்? பப்ளிக்காலதான் இவ்வளவு சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு.
மக்களாலதான் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை. உங்களுக்கு மக்கள் மதிக்காத உங்களை மக்கள் எப்போ தூக்கி எறிவாம்ல சொல்லுங்க. உடம்பு முடியாம டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் போய் நான் இங்க நிக்கிறேங்க. நான் நின்னதுக்கு 2 ரீசன். ஒண்ணு ஹியூமன் பீயிங், மனுஷனுடைய உயிர், அதை தாண்டி குழந்தைங்களுடைய உயிர். இதை தாண்டி என்னால தாவேகா தலைவரும் தளபதியும் என்னுடைய நண்பருடைய வழி எனக்கு தெரியுது, உண்மையாவே தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவர் எப்போ ஒரு சாஃப்டான பர்சன் எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவரை கொண்டு போய் எங்க நிறுத்திருக்கீங்க? இப்ப நீங்க இதெல்லாம் தேவையா? அவர் போட்ட வீடியோ பதிவுல கூட என்ன சொல்றாரு, என்ன வேணா பண்ணுங்க சார், என்னை சார்ந்தவர்கள் எதுவும் பண்ணாதீங்க. அப்ப கூட உங்களை விட்டு கொடுக்கலையா? அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நீங்க நிச்சயம்லங்க கூட ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறீங்க. அப்ப 2026 உங்களை நம்பி எப்படி தலைவர் வந்துட்டு பயணிப்பாரு சொல்லுங்க? இருக்கணும் யாராவது, அப்படிதானே சார் சொல்ல வரீங்க? நீங்க தலைவர் போலன்னா, தலைவர் அங்க போயிருந்தா நிச்சயமாக பெரிய அடுத்த கட்ட பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். நீங்க போங்க தலைவரை, நான் பாத்துக்கிறேன், நான் நின்னு என்னன்றத பார்த்து இது பண்ணிக்கிறேன்ற வார்த்தை சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சார். அந்த கட்சி, இந்த கட்சியில எனக்கு பொறுப்பு இருப்பு அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்த ஒரே ரீசன், எனக்கு நான் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ண என்னுடைய நண்பர் இன்னைக்கு தலைவரா இருக்காரு, நடிகரா இருக்கும்போது நான் அவரோட பயணிச்சிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு ஒரு சங்கடம் அப்படிங்கும் போது நான் நிக்கிறேன். இந்த சங்கடம்ல இதுக்கப்புறம் எவ்வளவு சங்கடம் வந்தாலும் நான் சாருக்காக நிப்பேன், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உங்களை நம்புறாரு, நீங்க ஏன் அவருக்காக நிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். பாவம் இல்ல அவரு, விஜய் சார் பாவம் தானே. நேற்று போன எல்லா வீட்டையும் சொல்றாங்க சார் அவர் மேல தப்பே இல்லை சார், இப்படி நடக்கும்னு அவருக்கே தெரியாதுன்னு ஒரு, அதாவது ஒரு பொதுமக்கள் ஒரு கருத்து வைப்பாங்க. நீங்க கூடியே இருக்கிறவங்க இப்படி ஒரு நன்றி கட்டவனா இருப்பீங்களா? எவ்வளவு தப்பு இதெல்லாம் சொல்லுங்க. உங்க வார்த்தைகள்லயே வழிகளை புரிஞ்சுக்க முடியுது. அங்க போயும் களத்துல பாத்துருந்திருக்கீங்க, அங்க என்ன தவறுகள் நடந்திருக்கு, 2ஆம் கட்ட தலைவர்கள் களத்திற்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. Subscribe to One India and never miss an update. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.